இஸ்லாத்தை கேவலப்படுத்துறதுக்கு எப்படி இப்படிலாம் பிளான் பண்ணானுங்கன்னு பாருங்கள். இந்த படத்தில் இருக்கிறவங்க பேர் வந்து ராஜ் தாக்கூர். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, தன்னோட மகளை தானே திருமணம் செய்திருப்பதாகவும் இப்போ அவங்களுக்கு 2 மாத கர்ப்பிணியாக இருக்கிறதாகவும் கூறியிருக்கிறான். அதாவது முஸ்லீம்களுக்கு எதிராக இந்த வீடியோவை அதிகம் பகிர்ந்து இஸ்லாத்தின் மேலே ஒரு வெறுப்பு உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான் இவனோட பிளான். இந்த ராஜ் தாக்கூர் போன்றவர்கள் பயங்கரவாதிகள் குறைவானவர்கள் அல்ல. அவன்லாம் வந்து நேரடியாக வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிடுவான். இவன் வந்து சமூகத்தில் விஷத்தை விதைக்கிறதுக்காக தனது சொந்த மகளையே பயன்படுத்தி இன்னொரு சமூகத்தை வந்து கெடுக்கிறதுக்கு பண்ணுறான். பார்த்தீங்களா? இது வந்து மிக மிக கொடூரமான ஒரு எண்ணம் இது. இப்போ இந்த சமூக வலைத்தளங்களில் இதை வந்து நம்ம ஃபேக்ட் என்னங்கிறத தெரிஞ்சு அதை வந்து நம்ம எடுத்து போட்டுடுறோம். இதை படிக்காதவன் ஒரு செய்தியை பார்த்துட்டு போகிறவன் என்ன பண்ணுவான், என்னப்பா அது இஸ்லாத்தில் இப்படியா சொந்த மகளையாவை கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பல விதமாக பேச ஆரம்பிக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மறுப்பை வந்து யார் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? பார்க்க முடியாது. எல்லாரும் பார்த்துருவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆக இவர்களுக்கு இந்த இஸ்லாத்தை வந்து டார்கெட் பண்ணுறது, எந்தெந்த வகையெல்லாம் வந்து எப்படி இஸ்லாத்தை வந்து கொச்சப்படுத்தலாம் அப்படின்னு 24 hours 24 மணி நேரமும் இதே யோசனைகளை தான் இருக்கிறானுங்க. இதனால் இஸ்லாத்தை வந்து அழிச்சிட முடியுமா? இஸ்லாத்தோட கொள்கையோட மோதுறதுக்கு இவர்களுக்கு எந்த ஒரு பின்புலமும் இல்லை. அதுதான் பிரச்சனையே. அதனால தான் போயிட்டு பள்ளிவாசலுக்கு முன்னாடி போய் டான்ஸ் ஆடுறது, அவன் கோயிலில் போய் டான்ஸ் ஆடுறதை விட்டுவிட்டு பள்ளிவாசலில் வந்து டான்ஸ் ஆடுறான். அதான் அங்கே உள்ள இப்போ ஹிந்து பெரியவர்கள்லாம் சொல்கிறாங்க, நம்ம மதத்தில் வந்து பவர் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அவனுக்கு, அதனால தான் பள்ளிவாசலில் போய் டான்ஸ் ஆடுறான்னா அப்படின்னு அவங்களாம் கேட்குறத, கிண்டலாக கேட்குறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ அது எந்த ஒரு பண்டிகையாக இருக்கட்டும், நேராக போய்ட்டு பள்ளிவாசலில் போய் நின்று டான்ஸ் ஆடுறது, அங்கே உள்ளவங்களுக்கு வந்து சிரமம் கொடுக்கறது, இதுதான் இதே தொழில் தான் இந்த இந்துத்துவாதிகளுக்கு. இப்போ வந்து ஒரு புது ட்ரெண்டாக அந்த முஸ்லீம் தொப்பியை போட்டு பைஜாமா எல்லாம் போட்டுட்டு என்னுடைய சொந்த மகளையே நான் வந்து திருமணம் பண்ணிட்டேன். இப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு இவன் கொஞ்சமாக யோசனை பண்ணானா? அதெல்லாம் அவனுக்கு கிடையாது. ஏன்னாக்க இந்துத்துவா பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் அந்தளவு பணத்தை அவனுக்கு அள்ளி கொடுக்குறாங்க. எப்படியாவது இந்த இஸ்லாம் மதத்துக்கு और मैं भी चाहता हूँ कि मेरी बेटी कहीं और जाएगी, वहाँ परेशान हो, इससे अच्छा मैंने इससे ही शादी कर ली है। और अब ये ना 2 महीने से प्रेग्नेंट भी है। अरे भाई साहब, प्रेग्नेंट दिक्कत ये हो रही है, अब वो ना घर वाले जो है ना, बाहर वाले रिश्तेदार जो है वो मान नहीं रहे हमारी शादी। तो मैडम आप இஸ்லாத்துடைய வளர்ச்சியை தடுக்கணுங்கிறதுக்காக இவர்கள் வந்து என்னென்ன எந்த லெவலுக்கும் கீழே இறங்குவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் ஒரு உதாரணங்க. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பல விஷயங்களில் பார்த்துருக்குறோம். இந்த இஸ்லாத்தை வந்து அவர்கள் எவ்வளோ கொச்சப்படுத்துகிறாங்க. யாராவது ஒன்று தவறு நடந்தாக அது வந்து இஸ்லாமிய பேரை வந்து போட்டுறது, இஸ்லாமிய பேரை சம்மந்தப்படுத்தி போடுறது. கடைசியில் ஃபேக்ட் நம்ம செக் பண்ணி பார்த்தா அது எல்லாம் வந்து போலியான செய்திகள். அது செஞ்சது உண்மையிலே ஹிந்துக்கள் தான், பேரை வச்சு இவனை வந்து விளையாடுறானுங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இவர்கள் என்ன பிளான் பண்ணிட்டோம், இஸ்லாத்துக்கு எந்த ஒரு இடிவும் வந்துட போகிறதில்ல. இஸ்லாம் அது தான் போக்கில் அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். இவர்கள் வந்து எந்த அளவு அவதூறுகளை பரப்புகிறாங்களோ அந்த அளவு எகெயின்ஸ்டாக தான் அவர்கள் வந்து பலனை அனுபவிக்க முடியும். இப்போ ஊபியில் கூட நாளைக்கு ஒரு பதிவு போடுறேன் பாருங்கள். ஒரு பெண்ணு, நீ வந்து இந்த ஆளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, நான் முஸ்லீமை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லைனா நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிற அந்த பொண்ணுடைய வேகமான பேச்சை வந்து நம்ம பார்த்து அசந்து போகிறோம். அங்கே இருக்கிற அந்த குரூப்பே அப்படியே அசந்துட்டாங்க. அந்த வீடியோ கூட நான் வந்து நாளைக்கு இப்போ பதிவு போடும்போது அடுத்த பதிவில் போடுவோம். இப்போ இதை வந்து பாருங்கள், நாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது மாதிரி செய்திகள் வரும்போது அது உண்மைதானா, அது ஹிந்துக்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு செய்தி வரும்போது உடனே அதை பார்த்து ஒன்றை பரப்பிடாதீங்க. அதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது, அது செஞ்சது யார், உண்மையிலே முஸ்லீம்கள் தான் செஞ்சாங்களா, இல்லை முஸ்லீம்கள்
கெடுக்கிறதுக்காக இவர்கள் செய்கிறாங்களா அப்படிங்கிறத ஒரு செக்கிங் மட்டும் பண்ணிவிட்டு அதன் பிறகு நாம் வந்து கடந்து போவோம். அதுதான் நம்ம இப்போ இந்த பதிவின் மூலம் சொல்லிக்கிறது. ரொம்ப 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 கவனமாக இருப்போம் நம்ம.